டாக்டர் சீஃப் டாக்டரை பார்க்கணும்னு சொன்னீங்களே. சீஃப் டாக்டர் ஈவினிங் தான் வருவாரு. சாரோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பத்தி வீடியோ கால்ல சீஃப் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அவரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ டாக்டர். அருண் சார். டாக்டர், கொஞ்ச நாளைக்கு நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். வெயிட் எதுவும் தூக்க கூடாது. ஓகே டாக்டர். ஓகே. சின்னையா, நான் தான் சொன்னேன்ல, கடவுள் இருக்காரு, தைரியமா இருங்கன்னு. நான் கும்பிட்ட சாமி கைவிடல. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாருல. ஆமா பார்வதி, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஐசு, டைம் ஆச்சு, பூஜை கிளம்பலாமா? கிளம்பலாம். பார்வதி, நீயும் எங்க கூட பூஜைக்கு வா. நானா? என்னன்னு யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். ஆமா பார்வதி, பூஜை நடக்கிற இடத்துல ஆண்டி வனஜா ஆண்டி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா அண்ணி, யோசிக்காதீங்க. வாங்க போலாம். நீங்க கூட இருந்தா எல்லாமே நல்லதுதான் நடக்கும். வாங்க போலாம். அண்ணி ப்ளீஸ் வாங்க. பார்வதி ப்ளீஸ் வா. சரி போலாம். தேங்க்ஸ் அண்ணி. வா. பாத்து பாத்து பாத்து. அருண், வலி அதிகமா இருக்கா? நான் வேணா டிரைவ் பண்ணட்டுமா? இட்ஸ் ஓகே ஐசு, நானே டிரைவ் பண்றேன். அருண், வனஜா ஆண்டி பூஜை நடக்கிற இடத்துக்கு வரமாட்டாங்கல்ல? என்ன ஐசு, திடீர்னு வனஜா சித்தி பத்தி விசாரிக்கிற? நாம பார்வதியை கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஒருவேளை வனஜா ஆண்டி பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்தா நம்ம சமாளிக்கணும்ல, அதுக்காக தான் கேக்குறேன். வனஜாமா இருக்கிறது பிரச்சனை தான். நான் வரல ஐஸ்வர்யம்மா, என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்க. பயப்படாதீங்க நீ, அம்மா வராததுனால கண்டிப்பா சித்தி வரமாட்டாங்க. அம்மா வராததால என்ன நடக்குதுன்னு கண்காணிக்க கண்டிப்பா வனஜாமா வந்துருவாங்க. வனஜாமா என்ன பாத்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நான் வரல சின்னையா, என்னை இறக்கி விட்டுருங்க. அருண் சொன்ன மாதிரி வனஜா ஆண்டி அங்க வர வாய்ப்பு இல்ல பார்வதி. அதனால நீ அவங்களை நினைச்சு பயப்பட தேவையில்ல, தைரியமா இரு. வனஜாமா எப்படி பிரச்சனை பண்ணலான்னு கண்கொத்தி பாம்பு மாதிரி காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துடக்கூடாது. நீ சொல்றது எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம் இரு. யாருக்கு கால் பண்றீங்க? வடிவேல் அண்ணனுக்கு. எப்படி குடும்பத்தோட கொஞ்சம் கூட சூடு சொன்னே இல்லாம கிளம்பி வந்திருக்க? சரி, போகும்போது சாப்பிட்டு மொய் வச்சுட்டு போ. ஓகே சார், ஓகே பண்ணலாம் ஒரு நிமிஷம் போன் வருது. ஹலோ, சொல்லு ஐஸ்வர்யா. அண்ணா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ என்கிட்ட கேக்குறியா? நான் பூமி பூஜைக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இங்கதான் இருக்கேன். ஆமா, நீ சின்ன மாப்பிள்ளை எங்க இருக்கீங்க? நானும் அருணும் அங்கதான் நான் வந்துட்டு இருக்கோம். அப்படியா? சீக்கிரம் வாங்க, பூஜைக்கு நேரமாச்சுல்ல. சரிங்க அண்ணா, எங்க கூட பார்வதியும் வந்துட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷம், கையோடு கூட்டணுவா. அண்ணா, வனஜா ஆண்டி அங்க வந்திருக்காங்களா? வனஜாவா? வனஜா இங்க வரலையா? இன்னும் வரலையா? ரொம்ப சந்தோஷம் தான். அதுக்காக நீ ரொம்ப சந்தோஷப்படாத. வனஜாவால வீட்டுல இருக்க முடியாது, கண்டிப்பா இங்க வருவா. அண்ணா, வனஜா ஆண்டி பூஜை நடக்கிற இடத்துக்கு வரக்கூடாது. ஆமா, வனஜா வந்தா ஏதாவது பிரச்சனை கிரியேட் பண்ணி இருக்கிறவன் சந்தோஷத்தெல்லாம் மண்ணலி போடுவா. அதனால அவ வராம தடுக்கணும் ஐஸ்வர்யா. அண்ணா, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. சரி, சொல்லுமா. சொல்லிட்டல, கவலைய விடு. வனஜா ஸ்பாட்டுக்கு வர மாட்டா, அவளை நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நான் கேரண்டி. நீ பார்வதி மட்டும் தைரியமா இருக்க சொல்லு. சரிங்கண்ணா, நான் போனை கட் பண்றேன். நீ போனை கட் பண்ணு, நான் வனஜாவை கட் பண்றேன். ஓகே தானே? ஓகே சார். வடிவேல் என்ன வனஜா ஆண்டிய ஃபங்க்ஷனுக்கு வராம தடுத்துறேன்னு சொல்லிட்டாரு.
ஐயோ ஆண்டவா, இப்படி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் வேற பூஜைக்கு போகணுமே. ஐயோ என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எனி ப்ராப்ளம்? என்னாச்சு? ஆமாங்க. ஐயோ வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒட்டி விடுறீங்களா? கம் இல்லையா மேடம்? கம் இல்லையா? நீங்க எங்கேயோ அர்ஜென்ட்டா போறீங்கன்னு எனக்கு தெரியுது. வாங்க, நான் லிஃப்ட் தரேன். லிஃப்ட் சரி. வண்டி நடராஜா சர்வீஸ் தான். நான் ஒன்னும் உங்களை தூக்கிட்டு போட்டா அப்படியே அழுகாம தூக்கிட்டு போவேன். யோ பயங்கர காண்டுல இருக்க, மரியாதையா அடி வாங்காம போயிடு. நல்லதுக்கே காலம் இல்லம்மா. போ, டாடா டாடா, பாய் பாய். ஐயோ இன்னும் எத்தனை கன்றாவிய நான் பாக்கணுமோ? ஆண்டவா உன்னை வச்சுக்கிறேன் இரு. ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. கடவுள் உங்களுக்கு வழிகாட்டுவா. இங்க வாங்க, நீங்க தேடின வழி இங்கதான் இருக்கு. ஜெய் ஜக்கம்மா. ஐயோ நல்ல வழி கிடைக்குமா? போய் பார்க்கலாமா? ஐயோ நல்ல காலம் பிறக்குது, யோசிக்காம சீக்கிரம் நடந்து வாமா. ஜெய் ஜக்கம்மா. ஜக்கம்மா மாயம்மா, ஜக்கம்மா மாயம்மா. நல்லா கேட்டுக்குங்க மக்களே, உங்களோட இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், ராகு காலம், இப்படி எல்லாத்தையும் புட்டு வைக்கிறேன். ஜெய் ஜெய் ஜக்கம்மா. நல்ல காலம் பிறக்குது. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஜெய் ஜக்கம்மா. ஹலோ, வாங்கம்மா வாங்க, கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஐயோ டவுட் வந்துருச்சு. எப்படியாவது சமாளிடா வடிவேலு. இந்த உலகத்துல ஒரே மாதிரி 10 பேர் இருப்பாங்கம்மா. அதுல நான் ஒருத்தன். இல்ல இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பார்த்து பழகுன மூஞ்சி மாதிரி இருக்கே. இப்படிதாம்மா என்ன பாக்குற பல பேரு எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன்னு சொல்லுவாங்க. நிறுத்துங்க. எது நீ எம்ஜிஆரா? இல்லம்மா, எம்ஜிஆர் கருப்பா குண்டா இருந்தா என்ன மாதிரி இருப்பாருன்னு சொல்ல வந்தேன். மூஞ்ச பாரு. யோ எதுக்கு வளவல்னு பேசிட்டு நீ என்ன வித்த காட்டுறியா? காட்டிட்டு காசை வாங்கிட்டு போய்கிட்டே இரு. டைம் ஆச்சு, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வெயில் வேற வெயில் போற வரைக்கும் நில்லு. என்ன எலெக்ஷன்ல நிக்கிற? இவ்வளவு டென்ஷன் ஆவற? முண்டம். ஜக்கம்மா, உன்னை ஒருத்த அவமானப்படுத்திட்டான். உன் கோவத்துக்கு ஆளாயிட்டான். அவனை ரத்த கக்கி சாவை. பெரிய சிவாஜி கணேசன் எவ்வளவு நல்லா நடிப்பேன். சீக்கிரம் கக்குடா. என்ன உண்மையாக பாடி ஆயிட்டானா? என்னயா ஆளை செட் பண்ணி ஏமாத்துறியா? ஆமா, இவர் அருணாச்சலம் படத்துல வர ரஜினி 30 நாள்ல 30 கோடியை செலவு பண்ணா எனக்கு 3000 கோடி கிடைக்கும். இவரை நான் ஏமாத்துறேன். மூதேவி மூடி நில்றா. குத்துனா என்ன கரெக்டா கேள்வி கேட்கறான். விட்ட ஆளை காட்டி கொடுத்துருவானோ? ஜக்கம்மா, இவன் உன்னே சந்தேகப்பட்டுட்டான். யோ நான் ஏமாத்துறனா? எங்க ஜக்கம்மா வாயாலே உண்மையை வர வைக்கிறேன்பா. இந்த கூட்டத்துல நிக்குதே இந்த அம்மா, இவங்க மொத்த ஜாலகத்தை நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லு பாப்போம். சொல்றேன் கேளு. ஜெய் ஜக்கம்மா. இந்த அம்மா பேரு வனஜா. இவ்வளவு பெரிய வாய். அது மட்டும் இல்லடா, இதோ நிக்குதே இந்த அம்மா ஆதிக்கடவுர் வம்சத்தோட 2வது மருமக. ஆஹா, ஒர்க் அவுட் ஆகுது. டேய், இந்த அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் நம்பர் 1 தான். அடே நல்லா கேட்டுக்க. இந்த அம்மா அந்த வீட்டுல தான் நம்பர் 1 வரணும்ன்றதுக்காக அடம் பிடிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லடா, அதுக்காக பல பேரை துடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. பல பேரை துடிக்க வச்சிட்டு இருக்கேனா? எல்லாத்தையும் எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லமா, ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா யாரு? உங்க பெரியம்மாவா? ரொம்ப பேச ஊதத்தை வாயில் சொல்லி வச்சிருவேன். முளகாட்ட பாசே. ஜக்கம்மா நீ பெரிய ஆளான்றத வழி சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருக்க? வழியா? என்ன வழி? என்ன வழி? ஏண்டி இருக்காது. ஊர் அடிச்சு ஒலையில போனா உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு நான் விட மாட்டேன். திரும்ப திரும்ப இதே கனவு வந்துட்டு இருக்கு. அப்போ அடுத்த அகிலாண்டேஸ்வரி நான் தான். ஐயோ ஐயோ, அது நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, நான் நம்பர் 1 ஆகணும்னா என்ன பண்ணணும்? கிண்டி ரேஸ்ல வேகமா ஓடு. என்னது? பின்ன என்னமா, நீ ஒண்ணும் பண்ண வேணாம். இந்த இடத்துலயே நில்லு, அது போதும். இங்கே நிக்கணுமா? இங்க இருந்து ஒரு பூஜை பண்ணா போதும்னு சொல்றமா.
நீ மட்டும் இந்த பூஜையை பண்ணிட்டீனா நீ போக போற பூமி பூஜையில இருந்து நீ நம்பர் 1 ஆகி உன் வீட்டுல போட போற பூஜை வரைக்கும் எல்லாத்தையும் சக்கமாவே பாத்துக்குவா. அப்புறம் நீ கழுத்துல நம்பர் போட மாட்டிக்கிட்டு சுத்து. ஜெய் சக்கம்மா. சரி சரி, பூஜை தானே, அந்த பூஜை எப்படி பண்ணணும்? அப்படி கேளு. நான் பூஜை பண்ற வரைக்கும் இந்த படத்துல இருக்கிற அம்மன் போட்டோவை தொட்டு கும்பிட்டுக்கிட்டே இரு. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த போட்டோ எடுத்துட்டு போய் உன் வீட்டு பூஜை ரூம்ல வச்சு தினமும் ஆராத்தி காட்டு. அப்புறம் எல்லாமே நல்லா நடக்கும். என்ன ரியாக்ஷன் மாறுது? என்னது இது? அம்மன் போட்டோன்னு சொல்லி நயன்தாரா போட்டோ கொடுத்திருக்கீங்க. நயன்தாரா? ஐயோ, என்ன எழவுடா இது? ஆத்தாடி நயன்தாரா. ஐயோ, பிளான் பண்ண அவசரத்துல அம்மன் போட்டோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறது போல நயன்தாரா போட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். என்ன பண்றது? சமாளிப்போம். அம்மன் எங்க இருப்பாங்க? அம்மன் கோயில்ல இருப்பாங்க. கோயில்ல மட்டும் அம்மன் இருப்பாங்க? கடவுள் தூண்லயே இருப்பாங்க, துரும்புலயே இருப்பாங்க. அப்படி தூண்லயே துரும்புலயே இருக்கிற கடவுள் ஏன் நயன்தாரா ரூபத்துல இருக்க கூடாது? நல்லா யோசிச்சு பாருமா. நீ வேணும்னா இந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல இருக்கிற பூஜை ரூம்ல போய் வச்சு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் 12 மணிக்கு மேல அந்த போட்டோக்கு முன்னாடி வந்து நின்னு அட உனக்கும் அட உனக்கும் அட உனக்கு எனக்கு தான் பொருத்தம், அட உனக்கு எனக்கு தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம் அப்படின்னு பாண்டினா அந்த அம்மனே உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்க. எங்க எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. அட வணக்கம் அட வணக்கம் அட உனக்கு எனக்கு தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம், அட உனக்கு எனக்கு தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம், அட வணக்கம் எனக்கு எனக்கு வணக்கம். பார்வதி, நீ இப்ப இறங்க வேண்டாம். நீ கார்லயே இரு. நான் சொல்லும் போது நீ இறங்கு. ஆமா அண்ணி, நீங்க பூஜை பண்ணும்போது இறங்கினா மட்டும் போதும். சரி. பார்வதி, உன் புடவை வெளியில தெரியுது. உள்ள இழுத்துக்கும். பார்த்து கவனமா இரு. சரி. காரை நோட்ட விட்டுட்டு இருக்கான். ஒருவேளை வனஜா ஆண்டி அனுப்பி வச்ச ஸ்பையா இருப்பாளோ? ஹேய், ஹேய், உனக்கு இங்க என்ன வேலை? ஏதோ காரை விலைக்கு வாங்குற மாதிரி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க. இல்ல மேடம், அது வந்து உன்னை யார் இங்க வர சொன்னா? உன் டியூட்டி ஆண்டிய கவனிச்சுக்கிறதா. இங்க எதுக்கு வந்த? மேடம் பூஜைக்கு வருவாங்க, அதான் நான் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன் மேடம். ஆண்டி எல்லாம் இங்க வர மாட்டாங்க. போ, போய் ஓரமா நில்லு. காருக்குள்ள இருக்க பார்வதி நான் பாத்துட்டேன்னு தானே என்ன விரட்டுன்னு விரட்டுறீங்க? இவ வேற போன் பண்ணிக்கிட்டு. ஏய்,
நான் முக்கியமான பூஜையில இருக்கேன். நீ எப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? ஐயோ மேடம், இங்க அதை விட பெரிய பிரச்சனை போகுது. இல்ல பிரச்சனையே வந்திருக்கு. என்ன அப்படி ஒரு பெரிய பிரச்சனை? நான் பிரச்சனைன்னு சொன்னது அந்த பார்வதிய மேடம். அவ இங்க வந்துட்டா. அநேகமா அவதான் இங்க பூஜை பண்ண போறான்னு நினைக்கிறேன். நீங்க எங்க மேடம் இருக்கீங்க? அந்த பூஜை நிறுத்தத்துக்கு தான் நான் பிளான் பண்ணி இங்க ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்ப போன் வை, அப்புறமா பேசலாம். ஏமா அங்க என்னமா போன்ல பேசிட்டு இருக்க? பூஜையில கான்சென்ட்ரேட் பண்ணாம போன்ல பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பூஜை நடக்காது. நீ நம்பர் 1 வர மாட்ட. ஐயோ இல்ல. ஏய் போன் வை, நான் அப்புறமா பேசுறேன். மேடம் பாருங்க, உனக்கும் எனக்கு தான் பொருத்தம். உனக்கு எனக்கு தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம். உனக்கு பாருங்க. அட பாவி வடிவேலு, நீயா என்ன பூமி பூஜைக்கு போக விடாம பண்றதுக்காக பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்றியா? உன்னை என்ன பண்றான்னு பாரு. ஏய் நிறுத்துங்க. நீங்க ரொம்ப பெரிய ஆளுதான். எப்படி சொல்றீங்க? கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலையே. மீசையா? மீசைய ஒழுங்கா ஒட்டலையே. ஐயோ, இந்த சண்டைக்காரிகிட்ட மாட்டிக்கிட்டனே, என்ன பண்றது? என்ன பாக்குற வடிவேலு? உன் வேலையை என்கிட்டே காட்டுறல்ல? ஐயோ வனஜா, எனக்கு தெரியாது. எங்க போற? எங்கடா போற? ஏங்க, இவன் ஒரு சரியான ஃப்ராடுங்க. இவனை போய் நம்புறீங்க? இவன் ஏன் வீட்ல தான் வேலை பார்த்தான். ஒரு பெரிய அண்டாவை திருடிட்டு ஓடி போயிட்டான். போலீஸ கூப்பிடுங்க முதல்ல. இதுக்கெல்லாம் கை தட்டுவீங்க? ஐயா, என்ன இதுக்கு போய் கை தட்டுறீங்க? வனஜா, எல்லாரும் நம்ம ஆளுங்க தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கை தட்ட சொல்லி நான் தான் சொல்லியிருக்கேன். அடப்பாவி, அப்ப என் காரை பஞ்சர் பண்ணது எல்லாம் நம்ம ஏற்பாடு தான், நம்ம ஆளுங்க தான். ஓஹோ, என்ன அந்த பூஜைக்கு போக விடாம அவளை வச்சு பூஜை நடத்தலான்னு உங்களுக்குள்ள பிளானா? மேபி. மொகர கட்டிக்கு இங்கிலீஷ் வேற அப்படியே வாயிலே குத்துனா. வா, வந்து என் வண்டிக்கு ஸ்டெப்னிய மாத்து. அதான் உனக்கு தண்டனை. வா முதல்ல. காசு கொடுத்துட்டு போயா. ஏய், காசா கேக்குற வாயிலே மிதிச்சனா தெரியுமா? எல்லாம் பீதி வனஜா. இவன் நடிச்ச நடிப்புக்கு இவனுக்கு பேமெண்ட் ஒரு கேடு. போடா. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு ஒரு கூட்டம். எல்லாரும் ஓடி போயிடுங்க, இல்லனா போலீஸ கூப்பிடுவேன். சுனாமி வந்த மாதிரி ஓடுறானுங்க. டேய், எங்கடா போறீங்க? உனக்கு தண்டனை. வா வா. கோட்டை பிடிக்காத, அழுக்காட வாடகைக்காரன் திட்டுவான். என்ன அப்பா வராரு? என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? நானா வரல, உங்க அம்மா தான் என்ன அனுப்பி வச்சாங்க. ஆண்டி அனுப்பி வச்சாங்களா? ஆமா ஐஸ்வர்யா, அகிலா உங்களை அனுப்பி வச்சுட்டு பூமி பூஜை நல்லபடியா நடக்கணும்னு பூஜை ரூம்ல விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டுருக்கா. அப்ப ஏத்தி வச்ச விளக்கு அணைஞ்சு போச்சு. விளக்கு அணைஞ்சு போனத அபசகனமா நினைச்ச அகிலா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க உனக்கு கால் பண்ணிருக்கா. நீயும் கோவில்ல இருக்கிறதா சொன்னதும் அகிலா பதட்டமாயி என்ன உடனே இங்க அனுப்பி வச்சா. ஆமா, நீங்க நேரா இங்க வராம எதுக்காக கோயிலுக்கு போனீங்க? என்ன முழுக்கிறீங்க? பூஜை பண்ண உனக்கு இன்னும் இஷ்டம் இல்லையா ஐஸ்வர்யா? இல்ல வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? நாங்க கோயிலுக்கு போலாம் அங்கிள். கோயிலுக்கு போனது ஆண்டி கிட்ட போய் சொல்லிட்டோம். பொய் சொன்னீங்களா? அகிலா கிட்ட எதுக்காக பொய் சொல்லணும்? அது நாங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது சின்னதா எங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அங்கிள். அப்போ அகிலா பயந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நல்ல வேளை ஆக்சிடென்ட் விஷயத்த நீங்க அகிலா கிட்ட சொல்லாம மறைச்சது ரொம்ப நல்லது. அகிலா மறுபடியும் கால் பண்றதுக்கு முன்னாடி பூஜை ஆரம்பிச்சிரும். இல்லனா கிளம்பி வந்தாலும் வந்துருவா. வாங்க ஐயரை பார்த்து பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரிப்பா, வணக்கம் சின்னையா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சாமி. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? நீங்க லேட்டா வந்துட்டேள். முதல்ல குறிச்சு கொடுத்தா நல்ல நேரம் முடிய போறது.